ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. நாளை மார்ச் 22ஆம் தேதி சென்னையில் முக்கியமான ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அதாவது ஃபேர் டீலிமிட்டேஷன், வெளிப்படையான நேர்மையான மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் கிட்டத்தட்ட 7 மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள், கட்சிகளின் தலைவர்கள், எம்பிக்கள் கலந்து கொள்கிற முக்கியமான கூட்டம் நாளை சென்னையில் நடைபெற இருக்கிறது. இது தொடர்பாகவும் திமுக கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகனுக்கும் திமுகவுக்கும் என்ன பிரச்சனை, அதனுடைய இன்றைய அப்டேட் என்ன என்பது பற்றியும், சட்டமன்றத்தில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கிற மறைமுக அந்த ஒப்பந்தம் என்பது போல, அதாவது அதிமுகவை பற்றி பாஜக தான் முடிவெடுக்கிறது என்பதை போல இன்று நிதியமைச்சர் சொன்னதற்கு எடப்பாடி பழனிசாமி இப்தார் விருந்தில் கொடுத்துள்ள பதில் உள்ளிட்டவை பற்றியும் இன்றைய டிஜிட்டல் திணையிலே நாம் பார்க்கலாம். முதலில் நாளை மார்ச் 22ஆம் தேதி ஃபேர் டீலிமிட்டேஷன் என்பதை வலியுறுத்தி 7 மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள், முக்கிய கட்சிகளின் தலைவர்கள், எம்பிக்கள் பங்கேற்கிற கூட்டம் நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே கடந்த மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் நடத்தினார். அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒரிசா, பஞ்சாப், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள், மேற்கு வங்காளம் உள்ளிட்ட மாநிலங்கள் எப்படி பாதிக்கப்படும், இவற்றுக்கு மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கை எப்படி குறையும் என்பது பற்றியெல்லாம் அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு, இது தொடர்பாக பாதிக்கப்படக்கூடிய மாநில முதலமைச்சர்களோடு முதலமைச்சரே பேசி இது பற்றி ஒரு கூட்டம் கூட்டலாம் என்று அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. அதன்படியே இந்த 7 மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் மற்றும் கட்சி தலைவர்கள் ஆகியோரோடு முதலமைச்சர் ஸ்டாலின் அலைபேசியில் பேசினார். இது சம்பந்தமாக தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு அமைச்சர், ஒரு எம்பி கொண்ட ஒரு டீம் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சென்று அவர்கள் முதலமைச்சருடைய அழைப்பை அவர்களிடம் அளித்தார்கள். அந்த அழைப்பை ஏற்று நாளை நடக்கவிருக்கிற அந்த கூட்டத்திலே, அதாவது கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி மற்றும் கர்நாடக டெப்டி சீஃப் மினிஸ்டர் டி.கே. சிவக்குமார் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் மற்ற கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் உள்ளிட்டோரும் நாளை கூட்டத்துக்கு வருகிறார்கள். இந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானம் இயற்றப்பட்டு இதற்கு அடுத்த கட்டம் என்ன என்பது பற்றி நாளை முடிவெடுக்கப்படும் என்பதுதான் முக்கியமானது. நாம் ஏற்கனவே விவாதித்த மாதிரி இந்த 7 மாநிலங்களுடைய முக்கிய தலைவர்கள் ஒன்று சேர்ந்து இதன் அடுத்த கட்டமாக டெல்லி சென்று இந்தியாவின் குடியரசுத் தலைவரை சந்தித்து முறையிடலாம் என்ற ஒரு திட்டமும் இருக்கிறது. இது தொடர்பான அடுத்தடுத்த வேகமான தேசிய அளவிலான காய் நகர்த்தல்கள் இருக்கும். இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லி உள்ளிட்ட மற்ற மாநிலங்களுக்கு விரைவில் பயணம் மேற்கொள்வார் என்றும் கூறுகிறார்கள் திமுக வட்டாரத்தில். அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் வேல்முருகன் அவ்வப்போது அதிர்வுகளை ஏற்படுத்துவார். அந்த வகையில் நேற்றும் சட்டமன்றத்தில் இந்த அதிர்வுகளை ஏற்படுத்தினார். அதாவது அவருடைய அந்த தமிழ்நாட்டிலே முக்கியமான அரசு பணிகளில் வேற்று மாநிலத்தவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு விஷயத்தை அவர் பேசும்போது, அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட சட்டம், அதை எதிர்த்து தான் மேற்கொண்ட சட்ட ரீதியான முயற்சி, அதை இந்த ஆட்சியிலே எப்படி முறியடித்தோம் என்பது பற்றியெல்லாம் அவர் பேசினார். அதற்கு வேறு சிலர் அவரை குற்றஞ்சாட்டிய போது அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சபாநாயகரிடம் பேச வாய்ப்பு கேட்டார். சபாநாயகர் பேச வாய்ப்பு கொடுக்கவில்லை. அதனால் சபாநாயகருடைய இருக்கை வரை சென்று முழக்கங்களை முன்வைத்து அவருடைய பாணியிலேயே வேல்முருகன் போராட்டம் செய்தார். இதை அப்போது அமைச்சர் சேகர் பாபு வேல்முருகனுக்கு எதிராக உரிமையில் சில வார்த்தைகளை பேசினார் என்று வேல்முருகன் சொல்கிறார். அதிக பிரசங்கி என்று சேகர்பாபு பேசிய அதே வார்த்தையை முதலமைச்சரும் தன்னை பற்றி பேசியதில் மிகுந்த வருத்தமடைந்தேன் என்றும் நேற்று வேல்முருகன் கூறினார். நேற்று இவ்வளவு நடந்த இந்த நிலையில் இன்றைக்கு வேல்முருகன் சட்டமன்றத்துக்கு வரவில்லை. இந்த நிலையில் அவருடைய இல்லத்தில், சென்னையிலேயே அவருடைய இல்லத்தில் முக்கியமான கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் என்றும் செய்திகள் வந்தன. அது மட்டுமல்ல, இன்று காலை அவர் ஊடகத்துக்கு அளித்த ஒரு பேட்டியில், திமுக கூட்டணியில் இருந்து நான் வெளியேற்றப்பட்டால் கூட எனக்கு எந்த கவலையும் இல்லை, என்னுடைய இந்த பாணியில் என்னுடைய அரசியலை நான் தொடர்ந்து முன்னெடுப்பேன் என்று வேல்முருகன் சொன்னார். இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் வேல்முருகன் அவருடைய ஆரம்பகால கட்சியான, அதாவது அவருடைய தாய் கட்சியான பாமக பக்கம் எப்படி அவருடைய உறவு இருக்கிறது என்ற ஒரு அலசலும் இங்கே திராவிட முன்னேற்ற கழக தரப்பில் கடந்த சில ஓரிரு வாரங்களாகவே அலசப்பட்டிருக்கின்றன. அதாவது வேல்முருகன் முன்னெப்போதும் இல்லாத வரையில் சமீப காலங்களில் பாமக மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருப்பது போல
சில கருத்துக்களை அவர் வெளிப்படுத்தி வந்தார். அதை மேலும் வலுப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு வருடமும் பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிடுகிற பட்ஜெட்டுக்கு முன்னாடி அவர்கள் ஷேடோ பட்ஜெட் வெளியிடுவார்கள். அந்த புத்தகத்தை, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிட்ட அந்த மாதிரி பட்ஜெட், அந்த புத்தகங்களை இந்த முறை வேல்முருகனுக்கும் அக்கட்சியின் சார்பில் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் சார்பில் முக்கிய நிர்வாகிகள் கொண்டு வந்து வேல்முருகனிடம் அளித்தார்கள். அது பற்றி தன்னுடைய சமூக தள பக்கத்தில் பதிவு செய்த வேல்முருகன், பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள 2025-26 ஆண்டுக்கான நிழல் நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு ஜெயராமன் அவர்களின் தலைமையில் சென்னை மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் என்னை நேரில் சந்தித்து வழங்கினார்கள். நிழல் நிதிநிலை அறிக்கைகளை என்னை நேரில் சந்தித்து வழங்க அறிவுறுத்திய மருத்துவர் ஐயா மற்றும் மருத்துவர் சின்னையா ஆகியோருக்கு நன்றி என்று கடந்த 12ஆம் தேதி மார்ச் 12 பட்ஜெட்டுக்கு 2 நாட்கள் முன்பு இந்த பதிவை அவர் இட்டிருந்தார். இப்படியாக பாட்டாளி மக்கள் கட்சியோடு வேல்முருகன் சற்று, அதாவது ஏற்கனவே இந்த இறுக்கம் போய் சற்று இணக்கமாக ஆகிறாரோ என்ற கேள்வியும் திமுக வட்டாரத்தில் எழுந்தது. இந்த நிலையில்தான் வடதமிழ்நாட்டில் இப்போதைய சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் இருந்து வேல்முருகன் மற்ற கட்சிகளை ஒப்பிடும்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு சிறிய கட்சி தான் என்றாலும் ஒரு சிறிய கட்சி கூட கூட்டணியிலிருந்து வெளியேறிவிடக் கூடாது என்ற அடிப்படையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று வேல்முருகன் அவைக்கு வரவில்லை என்றதும் திமுக சார்பில் இந்த கூட்டணி கட்சிகளை கையாளுகிற அந்த பொறுப்பை ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற அமைச்சர் வேலுவிடம் சொல்லி, என்னாச்சு அவர்கிட்ட பேசுங்க என்று அறிவுறுத்தியிருக்கிறார் என்கிறார்கள். அதாவது வேல்முருகனிடம் பேசுங்கள் என முதலமைச்சர் அமைச்சர் ஏவா வேலுவிடம் அறிவுறுத்தியிருக்கிறார் என்பதுதான் இந்த விஷயம் தொடர்பாக இன்றைய அப்டேட். அதே நேரம் இன்று வேல்முருகன் அவரது கட்சி முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அதில் ஒரு சிலர், நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க, ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தின் போதும் இப்படி தான் பேசுகிறீங்க, ஆளுங்கட்சி மேலே நமக்கு வருத்தம் இருக்குது, கோபம் இருக்குது, ஆனால் அதை முறைப்படி வெளிப்படுத்துங்க, இப்படி போய் பேசி இன்றைக்கி முதலமைச்சரே இந்த அளவுக்கு அவரும் வருத்தப்படுகிற, அவரும் கோவப்படுகிற அளவுக்கு நீங்கள் கொண்டு போயிட்டீங்க என்று வேல்முருகனிடம் சில நிர்வாகிகள் கூறியிருக்கிறார்கள். இன்னும் சில நிர்வாகிகள் இப்படித்தானே பேசணும், ஏன்னா திமுக கூட்டணியிலேயே உரிமை குரல் ஓங்கி எழுப்புகிற கட்சி நம்ம தான், அதனால் இதை விட்டுறாதீங்க என்று இரு தரப்பினர் இன்று வேல்முருகனிடம் தங்களது கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதே நேரம் முதலமைச்சர் ஸ்டாலினோ திமுக கூட்டணி என்ற பறவையில் இருந்து ஒரு சிறு இறகு கூட விழுந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் அமைச்சர் வேல்முருகனிடம் பேசுங்கள் என்று அறிவுறுத்தியிருக்கிறார் என்பதுதான் இன்றைய அப்டேட். அடுத்ததாக இன்றைய சட்டமன்றத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் அரங்கேறியது. அதாவது நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தர்மபுரிக்கு சிப்காட் வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். அப்போது அதற்கு அமைச்சர் ஏவா வேலு அதை பதில் சொல்லும்போது, நீங்கள் தர்மபுரிக்கு சிப்காட் வேண்டும் என்கிறீர்கள், அது நியாயமான கோரிக்கை தான். அதே நேரம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிப்காட் வேண்டாம் என்கிறீர்கள், பாமகவுக்கு இரட்டை நாக்கா என்று ஒரு கேள்வி எழுப்பினார். இந்த நிலையில் இன்று ஜி.கே. மணி அவர்கள் எழுந்து சட்டமன்றத்தில் சபாநாயகரிடம் நேற்றைய எங்களுடைய கேள்விக்கு அமைச்சர் இப்படி ஒரு பதிலை அளித்தார், அந்த பதில் எங்களை வேதனைப்படுத்துகிறது, அதனால் அந்த வார்த்தையை அவைக்குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன் என்று ஜி.கே. மணி கூறினார். அதற்கு சபாநாயகர் பதில் சொல்வதற்கு முன்பாகவே முதலமைச்சர் எழுந்து திரு ஜி.கே. மணி அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அந்த வார்த்தையை அவைக்குறிப்பிலிருந்து நீக்கிவிடலாம் என்று சபாநாயகருக்கு அறிவுறுத்தினார். இதையடுத்து சபாநாயகரும் அந்த வார்த்தையை அவைக்குறிப்பிலிருந்து நீக்கிவிட்டார். நேற்று நடந்த இந்த சம்பவம் இன்று ஊடகங்களில் எல்லாம் செய்தியாக வந்துவிட்ட போதும், முதல் நாள் ஒரு வன்னியர் சமூக தலைவர் வேல்முருகன் இப்படி ஒரு சர்ச்சைக்கு ஒரு மையமாக இருக்கிறார், இன்றைக்கு ஜி.கே. மணி மேலும் ஒரு சர்ச்சைக்கு மையமாகிவிடக் கூடாது என்ற அடிப்படையில் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார் என்றும் கூறுகிறார்கள். இதே போல இன்றைக்கு சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேசும்போது பட்ஜெட் தொடர்பான விவாதத்துக்கு பதில் தெரிவித்து அவர் பேசும்போது, அதிமுகவுடைய கூட்டல் கழித்தல் வகுத்தல் இப்படிப்பட்ட கணக்குகளை எங்கிருந்தோ ஒருவர் இருந்து முடிவு செய்கிறார்கள், சாணக்கியத்தனமாக எங்கிருந்தோ இருந்து முடிவு செய்கிறார்கள் என்று பாஜகவை மறைமுகமாக குறித்து அவர் பேசினார். அதாவது அதிமுகவும் இந்த மாநிலத்தில் திமுக போலவே லட்சக்கணக்கான செயல் வீரர்களை லட்சக்கணக்கான உறுப்பினர்களை கொண்டு அரசியல் களத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உரிமை அன்போடு நான் சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் லேப்டாப் விஷயத்தில் தங்கமணி கேட்ட கேள்விக்கு தான் இப்படி ஒரு பதில் சொல்றாரு. இந்த மடிக்கணினி விஷயத்தில் நீங்கள் தவறாக கணக்கு போட்டீர்கள், ஆனால் உங்கள் மடியில் இருக்கும் கணம்
விஷயத்தில் நீங்கள் தவறாக கணக்கை போட்டு விடாதீர்கள் என்று ஒரு வார்த்தையை தங்கம் தென்னரசு எடுத்துக்கூற அவையில் ஒரே சிரிப்பொலி ஏற்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் வானதி சீனிவாசனும் தங்கம் தென்னரசு பேச்சை கேட்டு சிரித்தார். அப்போது உடனடியாக அதற்கு அந்த நேரத்திலே சாமர்த்தியமாக அதை கையாண்ட அமைச்சர் தங்கம் தென்னரசு, நான் பேசியதை கேட்டதும் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களை சிரிக்கிறார், பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்பது இதிலிருந்தே தெரிகிறது என்று கூறினார். அதாவது அதிமுகவை நாங்கள் தான் நிர்ணயிக்கிறோம், அதிமுகவில் என்ன நடக்க வேண்டும் என்று நாங்கள் தான் முடிவு செய்கிறோம் என்று பிஜேபி எங்கிருந்தோ ஒரு தோரணையிலே செயல்படுகிறது என்று தங்கம் தென்னரசு கூறியதற்கு வானதி சீனிவாசன் புன்னகைக்க இது பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்று சொன்னார். இது பட்ஜெட் விவாதமே ஒரு பாலிடிக்ஸ் விவாதமாக இன்று மாறிவிட்டது. இந்த நிலையில் இன்று மாலை இப்தார் விருந்து நிகழ்ச்சியிலே அதிமுக சார்பில் நடந்த இப்தார் விருந்திலே அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று உரையாடினார். அப்போது நான் என்றைக்கும் சிறுபான்மை மக்களின் உறுதுணையாக இருப்பேன், எம்ஜிஆர் எப்படி சொன்னாரோ அது மாதிரி என்னை நம்பாமல் கெட்டவர்கள் பலர் உண்டு, ஆனால் நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை என்ற எம்ஜிஆரின் வாசகத்தை எடுத்து இன்று எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். இன்று சட்டமன்றத்தில் பகல் பொழுதில் அதிமுக பாஜகவால் இயக்கப்படுகிறது என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வைத்த அந்த குற்றச்சாட்டை இன்றைக்கு இப்தார் விருந்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நான் எப்போதும் சிறுபான்மை மக்களோடு தான் இருப்பேன் என்று பாஜகவோடு நாங்கள் சேரமாட்டோம் என்ற ஒரு குறிப்பை உணர்த்துவதாக அந்த பேச்சை முடித்திருக்கிறார். இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.